இந்த ராட்சச போர் வீரர்களை ரெண்டு பக்கமும் தான் நான் சொல்கிறேன், அடக்குவதற்காக பணிய வைக்கக்கூடிய எந்த ஒரு தகுதியும் உலகத் தலைவர்கள் யாருக்குமே இல்லையோ என்று எண்ணக்கூடிய அளவில் படுமோசமான ஒரு களச்சூழல் மத்திய தரைக்கடல்ல சிக்கி இருக்கிறது மட்டுமல்ல, ஈரான் கடுமையான தாக்குதல்களை கொண்டு இனி அது செயல்பட முடியாது. அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள், அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம், திருப்பி சொன்னால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிவிட்டது. பேட்ரியாட் சிஸ்டம் சரி, தாட் சிஸ்டம் சரி, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே காலியாகிவிட்டது என்ற தகவல் நமக்கு கிடைத்தது. இஸ்ரேல் அரசாங்கம் பணத்தை கொடுத்து அமெரிக்காவில் மிகப்பெரிய லாபியை செய்து அதன் மூலமாக இந்த போரை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜெடி வான்ஸ் வெளிப்புறமாக வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டை நாம் எவ்வாறு பார்ப்பது என்பது புரியவில்லை. இதே குற்றச்சாட்டை இதே தொனியில், இதே பாலிசியிலே, இதே பாணியில் ஈரான் சொன்னால் அது ஓகே. மயிரிழவில் பக்கர் கலிபாபும் அப்பாஸ் அராகச்சியும் தப்பி இருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானிலே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்து கடைசியில் அவருடைய விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி கொஞ்சம் தப்பி அந்த செய்தியை கடத்தி கடைசியில ஆப்கானிஸ்தானிலே அவர்கள் நேரடியாக இறங்கி அங்கிருந்து ரயிலின் மூலம் தான் உள்ளே சென்றார்கள். 50,000க்கு மேற்பட்ட ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனம் வழங்கியிருந்தது. ஏராளமான 35,000 40,000 பேர் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறார்கள். அவர்களை தூக்கில் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், சாகடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இந்த அளவிற்கு மொசாத் வசப்பட்ட ஒரு மயமாக அந்த தேசம் மாறியது. அமெரிக்கா இவ்வளவு இழந்த பிறகு அமெரிக்காவிலே அவர்களுக்கு எதிரான குரல் வருகிறது. 1.5 ட்ரில்லியன் கேட்கிறது பெண்டகன், எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று பெண்டகன் கேட்கிறது. ஆனால் கொடுக்க மறுக்கிறது அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க செனட் மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரதிநிதித்துவ சபை மற்றும் டெமோக்ராட்ஸ். அமெரிக்க அதிபர் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை, அவருக்கு அந்த கவலையும் இல்லை. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் அவருக்கு எதிராக பேசி பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் ஒரு ஆபத்தான ஒரு காலம் வரும். அதற்கான வாய்ப்பே இல்லை. நேற்று கூட அவரை வச்சு வெட்கக்கேடு வெளியே போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் நெசட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடந்து அவர் அசிங்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டார். உலகம் காணாத ஒரு பெரிய மோசமான விவகாரத்தில் இன்றைக்கு ஈரான் அமெரிக்க போர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணுக்கு தெரிந்த அளவுல சமாதானத்திற்கான எல்லைகள் வகுக்கப்படவில்லை, எல்லைகள் தெரியவில்லை. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான சுபியான் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அரசியல் சூழ்நிலை சர்வதேச ரீதியாக ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதாகவே இப்போதைய நிலைமைகள் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையில் பேச்சுவார்த்தை என்று கூறப்பட்டது. ஈரானுடைய உயர் தலைவரினுடைய இறுதி கிரியைகள் இடம்பெற்ற போது உலகத் தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றினார்கள். ஒரு அமைதியான சூழல் திரும்பும் என்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அச்சத்துக்குள்ளாக்கிய யுத்தம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஏன் இது தொடர வேண்டி இருக்கின்றது? இதனுடைய தோற்றுவாய் எங்காக இருக்கின்றது? இதற்கு முடிவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல நீங்கள் கேட்கிற கேள்வி ரொம்ப நிலைமை ரொம்ப படுமோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் காணாத ஒரு பெரிய மோசமான விவகாரத்தில் இன்றைக்கு ஈரான் அமெரிக்க போர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணுக்கு தெரிந்த அளவுல சமாதானத்திற்கான எல்லைகள் வகுக்கப்படவில்லை, எல்லைகள் தெரியவில்லை. இந்த ராட்சச போர் வீரர்களை ரெண்டு பக்கமும் தான் நான் சொல்கிறேன், அடக்குவதற்காக பணிய வைக்கக்கூடிய எந்த ஒரு தகுதியும் உலகத் தலைவர்கள் யாருக்குமே இல்லையோ என்று எண்ணக்கூடிய அளவில் படுமோசமான ஒரு களச்சூழல் மத்திய தரைக்கடல்ல சிக்கி இருக்கிறது மட்டுமல்ல, உலகமே இப்பொழுது ஒரு பரிதவிக்கின்ற நிலையில கொண்டு விட்டுவிட்டார்கள். இத நான் சொல்வதற்கு முன்பு, நீங்களும் சொல்வதற்கு முன்பு
அமெரிக்காவினுடைய ஜேடி வேன்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம இங்க பார்க்கிறோம். அவர் ஒரு தனியார் யூடியூபுக்கு பேட்டி ஒன்றை செவ்வியை வழங்கியிருந்தார். ஜேடி வேன்ஸ் வழங்கிய அந்த செவியில் ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார். கொலை செய்வதுதான் தர்மம் என்றால் அதை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று சில நாட்களுக்கு முன்பு சொல்லிய இதே ஜேடி வேன்ஸ் நேற்று முன்தினம் அந்த செவ்வியிலே, அந்த பேட்டியிலே, அந்த யூடியூபிலே அவர் சொல்கிறார், இஸ்ரேல் அனைத்தையும் தூண்டி விடுகிறது என்றும் மத்திய கிழக்கில் இந்த அளவுக்கான ஒரு போர்க்கள சூழ்நிலையை அமெரிக்காவை இஸ்ரேல் அரசாங்கம் பணத்தை கொடுத்து, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேல் அரசாங்கம் பணத்தை கொடுத்து அமெரிக்காவில் மிகப்பெரிய லாபியை செய்து அதன் மூலமாக இந்த போரை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜெடி வேன்ஸ் வெளிப்புறமாக வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டை நாம் எவ்வாறு பார்ப்பது என்பது புரியவில்லை. இதே குற்றச்சாட்டை இதே தொனியில், இதே பாலிசியிலே, இதே பாணியில் ஈரான் சொன்னால் அது ஓகே. அமெரிக்காவினுடைய துணை அதிபராகிய ஜேடி வேன்ஸ் சொல்லுகிறார், இவ்வளவு சிரமத்திற்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இஸ்ரேலியர்கள் தான். அமெரிக்கரிடத்திலே அவர்கள் பணத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய லாபியை செய்து வருகிறார்கள் என்று இந்த செய்தியை பார்த்தவுடன் பெரிய ஷாக்கா இருக்கு. அடுத்த அமெரிக்க அதிபருடைய வேட்பாளருக்காக போட்டியிட போகிற ஒரு போட்டியாளராக மார்க்கோ ரூபியோவை பின்னுக்கு தள்ளி முன்னில் வருகின்ற ஒரு கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த ஜெடி வேன்ஸ் இந்த கருத்தை பொதுவெளியில் இஸ்ரேலுக்கு எதிராக வைத்திருப்பது உலக அளவிலே பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கலைச்சூழலாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் யூகித்து பாருங்கள். இந்த போருக்கு, சமாதானத்திற்கு ஒரு எல்லை நமக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக மட்டுமல்ல, உலகத்துக்கு எதிராக உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கெமேனி மட்டுமல்ல, ஐஆர்ஜிசியினுடைய கடும் போக்குவாதிகள் ஒரு படுகொலை பத்துவாவை வழங்கியிருக்கிறார்கள். அது மிகுந்த சர்ச்சைக்குரிய விவகாரமாக இருக்கும். இந்த படுகொலை பத்துவா என்றால் நாங்கள் சும்மா இருந்தோம், எங்கள் நாட்டுடைய தலைவர் சேதலி காமினி, எங்கள் நாட்டுடைய தியாகிகள், எங்கள் நாட்டுடைய தளபதிகள் எல்லாவற்றையும் படுகொலை செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இப்போது எங்களை முரண்டுத்தனமாக மிக மோசமான கடும் தாக்குதலுக்கு, முரட்டுத்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இனி அவர்கள் நிம்மதியாக சாகக்கூடாது என்று ஈரானுடைய கடும் போக்கு அடிப்படைத்துவ ஷியா இஸ்லாமிய பிரிவு ஒரு ஃபத்வாவை வழங்கியிருப்பதுதான் இன்றைக்கு உலகத்தின் சர்ச்சை. இந்த தீர்ப்பின் வாயிலாக முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இது எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவதாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு, இஸ்ரேலுடைய இராணுவ பொறுப்பாளர் தலைவர் இஸ்ராயில் சமீர், அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அதே மாதிரி பிரான்சினுடைய இம்மானுவேல் மேக்ரான், கியாமர் இங்கிலாந்து, அதே போன்று மெலோனி இத்தாலி, அதே போன்று ஜெர்மன் அதிபர், இப்படி ஏராளமான பேர் இந்த படுகொலை பட்டியலிலே 13 பேர். மைக் ஹுக்குபி யார் என்றால் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய என்வே. இவ்வளவு பேரும் ஒரு கொலை பட்டியலை நீட்டி கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலும் இந்த போர் மேகங்கள் இது எப்படி சமாதானத்துக்கு வரும்? நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். இப்படி ஒரு பயங்கர சூழல் உருவாகி இருக்கிற நேரத்தில் ஹெர்மூஸ் வளைகுடா தற்போது கதவடைப்பு செய்யப்பட்டு விட்டது, ஒரு கப்பல் கூட போவாது என்று சொன்ன நிலையில் நேற்று முதலாக அமெரிக்கா இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு ஆளில்லா ட்ரோன்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விரைவு போட் ஒன்றை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இதுவரை அமெரிக்கா இது மாதிரி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியதில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் முதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு எதிரான மனநிலை, டெத் டு யுஎஸ் என்கின்ற குரல் வலிமையாக அங்கே எழுந்திருக்கிறது. ஒரு தேசியவாதம், ஜிண்டோயிசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தேசமுமே அமெரிக்கர்களுக்கு எதிராக இருக்கிறது. இன்று காலை கூட வந்த செய்தியிலே, நேற்று நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தியில், எந்த நிலையிலும் எமது சித்தாந்தத்தையும் எமது கொள்கையும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம், அது மரணமே சம்பவித்தாலும் கடைசி வரை
அமெரிக்கர்களை நாங்கள் விடப்போவதில்லை என்று அவர்கள் அறிவிப்பான செய்திருப்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எப்படி ஒரு இந்த நீங்கள் கூறுகின்ற இந்த காரணிகள் எல்லாம் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் உலக ரீதியாகவும் அமெரிக்கா ஈரானுக்குள் பல்வேறுபட்ட முடக்கங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் பண்டார் அப்பாஸ் மற்றும் ஷிராஸ் நகரங்களை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து பாதைகளை இப்பாலம், அதாவது குறித்த பாலத்தை கூட சேதப்படுத்தி இருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் ஈரானின் உள்ளக பகுதிகளில் அதிகளவு சேதத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அமெரிக்காவினுடைய அந்த போர் வலிமை இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இதனை இராணுவ ரீதியாக எப்படி பார்ப்பது? அது ஒரு சந்தேகமாகத்தான் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கிஸ் தீவுகளிலும், கேஷம் தீவுகள், கர்க்கு, கொனார்க், பந்தர் அப்பாஸ், தெஹ்ரானுடைய தென்பகுதிகள் எல்லாமே பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சேதாரத்தின் மூலம் 260 300 வரை ஊனமுட்ட நிலையில், காயப்பட்ட நிலையில், கவலைக்கிடமாகவும் 30க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் யார் அறிவித்திருக்கிறார்கள்? அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஈரானுடைய அரச பிரதிநிதிகளின் சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கொஞ்சம் நாம் எண்ணி பாருங்கள். ஈரானுடைய பல பாலங்கள் மக்கள் பயன்படுத்துவதற்கு தடை ஏற்படுத்துவதை போன்று பெரும் தாக்குதலை அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போது பார்க்கின்ற போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், அப்படி என்றால் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன ஆனது? இந்த சேதாரத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதே சமயம் ஈரானுடைய கட்டமைப்புகள், பாலங்கள், மக்கள் பயணிக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் சரி. ஆனால் இராணுவம் முக்கியத்துவம், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கேஷம் தீவுகள், கர்கே உள்ளே அடுத்த கட்டமாக இறங்க போவதாக சொல்லப்படுகிறது. கிஸ் தீவுகள், ஷிர்கு மற்றும் உண்டான இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இது எல்லாம் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் ஒன்றோடு ஒன்று இணைப்பதை அவர்கள் தாக்கி இருக்கிற போது அவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே மலைகளுக்கு கீழ் குடையப்பட்ட மிசைல் தளங்களை இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கர்களால் GBU-57 தான் உச்சபட்சமாக 200 மீட்டருக்கு பெனிட்ரேஷன் ஆகக்கூடிய B-2 விமானத்தின் மூலம் போடக்கூடிய ஒரு அதிகபட்சமான பங்கர் பஸ்டர்கள். ஆனால் அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதன் மூலம், குண்டுகளை போட்டிருப்பதன் மூலம் எந்த அளவிற்கு இராணுவ நிலைகளில் பாதிப்பு என்பது தெரியவில்லை. அது ஒரு சந்தேகம்தான். பாலங்கள் தாக்கியிருப்பது, சாலைகள் தாக்கியிருப்பது, திருப்பி சொன்னால் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்துல குண்டு போட்டிருக்காங்க. 260 கீமோதெராபி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகள் அங்கிருந்து போர்சபிளா எவாக்குவேட் ஆயிருக்கு, வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படின்னால் இப்பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அமெரிக்கா இதுவரை நடத்திய போருக்கும் தற்போது அமெரிக்கா தாக்குதலுக்கும், உலகத்தில் ஒருவனுக்கு விவகாரம் தெரிந்தால் அமெரிக்காவை விட இராணுவ வல்லமை கொண்ட ஒரு தேசம் ஒன்று இல்லை. இன்று வரை அப்படித்தான். அது அமெரிக்கா பிடிக்காமல் சிலர் சொல்வார்கள், அப்படியெல்லாம் நாம் சொல்லிவிடக் கூடாது. அமெரிக்காவுடைய இராணுவ வல்லமை அமெரிக்காவுடைய கருவிகளுக்கு ஒப்பாக உலகில் எங்கும் இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தாக்கி இருந்தாலும் பெரும் சேதாரத்தை அமெரிக்கர்களுக்கும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விவகாரம். மத்திய கிழக்குல உங்களுக்கு தெரியும், பஹ்ரைன்ல 5th ஃபிளீட் அநேகமாக காலியாயிட்டு, எல்லாமே பற்றி எரிகிறது. குவைத்துல அல் மினாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அங்கு இருக்கக்கூடிய ஆர்சனல் குண்டுகள், அதற்கான பொருட்கள் அனைத்தும் வெடித்து சிதறி போயிருக்கிறது என்பதை பஹ்ரைன் மட்டுமல்ல குவைத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இரவு பகலாக ட்ரோன்களை போட்டு கிட்டத்தட்ட, அதை விட ஜோர்டான் அமெரிக்காவுக்கு முக்கியம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்தும் காலியாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஜோர்டானில் வந்துகிறது. F-15, F-16, அதே மாதிரி F-35 விமானக்குள்ள முக்கியமான அக்சசரிஸ் எல்லாமே, விமான தளங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 பக்கமும் ஒரு பயங்கர சேதாரம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்க அதிபர் எதை பத்தியுமே கவலைப்படலைங்கிறது தான் அமெரிக்காவினுடைய செய்தியாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே ஈரானினுடைய தொழில்நுட்பம் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத பயன்பாடு என்பது, அல்லது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய உயர் திறன் என்பதெல்லாம்
ஈரானிடம் ஒரு தனித்துவமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் அப்படித்தான் நம்பப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்களுடைய உள்ளக இராணுவ கட்டமைப்பு அல்லது உள்ளக ரீதியான அமெரிக்காவின் ஊடுருவல் என்பது உள்ளகத்திலே இவர்களுக்கு சாதகமாக ஈரானுக்குள் ஏதாவது ஒரு அணி உருவாக்கப்பட்டு விட்டதா அல்லது பலவீனப்படுத்தப்பட்டு விட்டதா இராணுவ கட்டமைப்பு என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இது உண்மையிலேயே இதை நாம ரொம்ப கவனமான விவகாரம். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு சந்தேகம் என்னவென்றால், அகமது நஜாத்தி 2014-13 ஆண்டுகளில் அங்கே அவர் பிரசிடென்டாக இருந்தார் என்று நினைக்கின்றேன். அரச தலைவராக இருந்தார் அகமது நஜாத். அவர் இப்போது மொசாத்தினுடைய உளவாளி என்பது இந்திய ஊடகங்களில் பெரிய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பிரதான இந்திய ஊடகங்களில், உலக ஊடகங்களிலும் கூட அகமது நஜாத்தி யார், அவர் IRGC-னுடைய பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கொமேனியால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசவையை அலங்கரித்தவர் 2013-14 காலகட்டத்தில் அந்த நாட்டுடைய இன்றைக்கு பிரசிடென்டாக இருந்தவர். அவரை அவசர கோலத்தில் உங்களுக்கு வெளிநாடு ஒன்றில், அநேகமாக சுவிஸாக இருக்கலாம், அவரை கொண்டு வந்து ஒரு சூழலியல் மாநாட்டிற்காக பங்கு பெறுவதற்கு அழைத்திருக்கிறார்கள். அதை அழைத்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. கடைசியில் மொசாத் அங்கே தொடர்பு கொண்டு சூழலியல் மாநாட்டை உருவாக்கி, அது சூழலியல் மாநாடு போன்று ஒன்றை உருவாக்கி இங்கே வரவைத்து, டேவிட் பர்னே நேரடியாகவே இஸ்ரேலிலிருந்து சென்று அகமது நஜாத்தியிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி, ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, நீங்கள் தான் ஈரானுடைய அடுத்த தலைவர் என்று அவரை ஒப்புக்கொள்ள வைத்து, கடைசியில் அவரும் அதற்கு சம்மதித்து பெரும் பணங்கள் கைமாறி இருக்கலாம். இந்த சூழலில் 2015 ஆண்டு அவர் வீட்டிற்கு முன்பே ஒரு பெரிய தாக்குதல் ஒன்றை நடந்திருந்தது. அந்த மிசைல் தாக்குதல் அவர் உயிர் தப்பிய போது ஒரு கருப்பு கார் அவரை கடத்தி சென்றதாம். அந்த காரில் அவர் உயிரை காப்பாற்றியவர்கள் மொசாத் என்ற தகவல் இப்போது வந்திருப்பதாகவும், உளவு அமைப்பு எந்த அளவிற்கு ஈரானியர்களிடத்திலே ஒரு தலைமை பொறுக்கிற, கொஞ்சம் அசந்தால் அலி கோமெனியும் கூட மொசாத்தினுடைய ஆட்களாக ஆக்கியிருப்பார்களோ, கொஞ்சம் அசந்தால் முஜ்தபா கொமேனியும் மொசாத்தினுடைய ஆட்களாக மாற்றியிருப்பார்களோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய சமூகத்தில் குறையோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரங்கள் நீங்கள் கேட்கின்ற போது, உள்ளரங்க இந்த தாக்குதலுக்கும் ஈரானுடைய கட்டமைப்புகள் தொடர்ந்து சீரழிவை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கும் தொடர்புகள் இருக்கலாம். 50,000க்கு மேற்பட்ட ஸ்டார்லிங் கனெக்ஷனை அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனம் வழங்கியிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஏராளமான 35,000 - 40,000 பேர் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறார்கள். அவர்களை தூக்கில் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், சாகடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இந்த அளவிற்கு மொசாத் வசப்பட்ட ஒரு மயமாக அந்த தேசம் மாறி இருக்கிறது. இன்னும் பெரும் பல தலைவர்கள் எல்லாம். அப்ப இந்த நாட்டை எந்த கண்டுபிடிப்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள்? ஈரான் ஒரு பெரும் தவறு விட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கடந்த காலங்களிலே அணுவிஞ்ஞானிகள், அதே போன்று பல முக்கியமான நபர்கள் எல்லாம் ஈரானுக்குள் இலக்கு வைக்கப்பட்ட போது அதில் ஒரு கவனக்குறைவாக அல்லது அவ்வாறான ஒரு இழப்புகள் வருகின்ற போது அதற்கு எதிர்த்தாக்குதலை நடத்திவிட்டு ஈரான் கடந்து சென்றதன் விளைவுதான் இன்று இருக்கக்கூடிய இந்த உக்கிரமான நிலை என்பதை ஏற்கிறீர்கள்? நிச்சயமாக 100%. இப்போது பிப்ரவரி 28 உச்ச தலைவர் தாக்குதலிலே படுகொலை செய்யப்படுகிறார். உச்ச தலைவரோடு சேர்ந்து 38 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு முன்பு இராணுவ தளபதிகள், சலாமி போன்ற மிக முக்கியமான, மொசாவி, சலமி போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இஸ்மாயில் ஹானி சிறப்பு விருந்தினராக ஈரானுக்குள் செல்கிறார். உலகத்தை ஃபர்ஸ்ட் ஆச்சரியத்தில் கொண்டது, காசாவில் இருந்து பலஸ்தீனத்தினுடைய அரசியல் முகம் இஸ்மாயில் ஹானி கொல்லப்பட்டார். அப்ப அந்த நாட்டிற்குள் சென்று மசூத் பெஷஸ்கியானுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினுடைய ஒரு தலைவர் வருகிறார். அலி செய்தலி காமினியை சந்தித்து பேசி இரவு அவர் தன் படுக்கைக்கு செல்கிறார். எங்கே செல்கிறார்? இராணுவ கோட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய மிகுந்த பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்துக்கு தான் செல்கிறார். அந்த இடத்திலே இஸ்மாயில் ஹனி ஏவுகணை தாக்குதலின் மூலம் படுகொலை செய்யப்படுகிறார். இப்போது கொஞ்சம் யோசியுங்கள். அப்போதே இவர்கள் அதை உணர்ந்திருக்க வேண்டாமா? அதற்கு பிறகு எத்தனை உயிர்களை இழந்தார்கள்? இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள்.
உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அலி லாரிஜானி, சமீபத்தில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கிறார். மயிரிழவில் பக்கர் கலிபாபும் அப்பாஸ் அராகச்சியும் தப்பியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானிலே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்து கடைசியில் அவருடைய விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி கொஞ்சம் தப்பி அந்த செய்தியை கடத்தி கடைசியிலே ஆப்கானிஸ்தானிலே அவர்கள் நேரடியாக இறங்கி அங்கிருந்து ரயிலின் மூலம்தான் உள்ளே செல்கிறார்கள். அப்ப எனக்கு என்ன புரியவில்லை என்றால், இவ்வளவு பெரிய மிசைல் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவை ஆட்டி படைத்து அமெரிக்கா இப்பொழுது தோல்வி அடைந்து கொண்டுதான் இருக்கும். கடைசியில் ஈரான் தான் வெற்றி பெறுவார்கள். அமெரிக்கர்களுடைய காரியங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்படி இருந்த போதிலும் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஓட்டை இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாலும் அவர்கள் வைத்திருப்பது அவருடைய மிசைல் தொழில்நுட்பம், அவர்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பம், அவருடைய ஆளில்லா தொழில்நுட்பம், ரெடார் தொழில்நுட்பம், வல்லமையான 14 லட்சத்திற்கு மேற்பட்ட போர்க்களம். இதையெல்லாம் விட முதலில் ஈரான் கவனம் செலுத்த வேண்டிய விவகாரம் உளவு அமைப்புகளை எங்கேயோ ஓட்டை இருக்கிறது. இது சாதாரணமான ஓட்டை இல்லை, இது சாமானியர்களுக்கு தெரியாது. ஒரு தலைவர் அதற்கான காலம் கடந்து விட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது அந்த உளவு அமைப்புகளின் பலவீனம் அல்லது உளவு அமைப்புகளின் ஓட்டை ஏற்பட்டது என்று இன்று ஒரு அதல பாதாளத்துக்குள் அந்த நிலைமை வந்து விட்டதை கட்டுப்படுத்துவது என்பது சிரமம் என்று நினைக்கிறீர்களா, அல்லது முடிந்தால் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, கட்டுப்படுத்துவது சிரமம் என்று நினைக்கவில்லை. அதற்காக அவர்கள் நடவடிக்கை, அவங்க நாட்டினுடைய பல விஷயங்கள் வெளியே வராததான் இருக்கிறது. உங்களுக்கு சொல்ல போனால் இவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது. தலைவர் இறந்திருக்கிறார், உச்சபட்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்ட பின்பும் தற்போது வரை உளவு அமைப்புகள் இருக்கிறார்களா, இல்லது இப்பொழுது அவர்கள் யாரோ ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் சொல்கிறார்கள் பலரை விசாரணை இல்லாமல் அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வருகிறது. ஏற்கனவே இந்த உளவு வேலையை பார்த்தவர்கள் ஏராளமான ஆப்கானியர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்தியர்கள் பலர் உளவு வேலையில் ஈடுபட்டதாகவும் இலங்கையை சேர்ந்தவர்கள் கூட அதில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இது கடந்த காலங்களில் உள்ளது. இவர்கள் அனைவரும் ஒரு பெரிய நெட்வொர்க்கை மொசாத்தினுடைய தலைமையின் கீழ் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்று வரை அவர்களுக்கு ஒரு சரியான இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த நாட்டில் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது அரச பிரதிநிதிகளுக்கு இடையும், உதாரணத்திற்கு சொல்ல போனார் பாக்கர் கலிபாப், மசூத் பெசஸ்கியான், அப்பாஸ் அராகச்சி, இவர்கள் ஒரு அரசியல் விங்ஸின் முகமாகவும் இராணுவ முறையாக வேறொருவர்களும் செயல்படுகிற போது இவர்களுக்குள் ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறதா? இவர்கள் உண்மையிலேயே கடந்த காலங்களில் அலி கமேனி இருந்த போது இருந்த அதே போன்ற ஒரு டைனமிக் லீடர்ஷிப்புக்குள் அவர்கள் இணைந்து தான் செயல்படுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், அவருடைய மரண செய்தியில் பிரார்த்தனை செய்த அவருடைய பேரன் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அமெரிக்கர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவர்கள் தேச துரோகிகள், அவர்கள் மோசமானவர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இதில் கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று விரும்புவர் மசூத் பெசஸ்கியான், அப்பாஸ் அராகச்சி, பக்கர் கலிபாப். அப்போ 2 பிரிவாக அவர்கள் செயல்படுவது போது அந்த நாட்டுக்குள் நிர்வாகத்துக்குள் எது மாதிரியான ஓட்டை இருக்கிறது? இவர்கள் இப்படி ஒரு இணைப்பில்லாமல் செயல்பட்டால் உளவாளிகள் ஒவ்வொரு தரப்பிலும் உருவாகி விடுவார்களோ என்கின்ற அளவிற்கு நிலைமை படுமோசமாக இருந்தாலும் கடந்த காலத்தை விட இப்போது ஓரளவுக்கு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு அது முழுதாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சந்தேகம் நமக்கு வளர்ப்பதற்கு காரணம் உச்ச தலைவருடைய படுகொலையில் தான் இவ்வளவு ஓட்டையாக ஒரு நாடு இருக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கடுமையான தாக்குதல்களும் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக டோஹா நகரில் இருக்கக்கூடிய பல இடங்களிலே இன்று அதிகாலை வேளையில் கூட பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உலக செய்தி ஸ்தாபனங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. பிராந்தியத்தில் பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையில் கத்தார் நாட்டின் தலைநகரிலும் கூட வெடிச்சத்தங்கள் பரவலாக கேட்டு வருகின்றன. இந்த ஈரான் அமெரிக்காவின் யுத்தம் என்பது மத்திய கிழக்கை பெருமளவில் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டுவிட்டு அதில் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி மத்திய கிழக்கு பழைய மத்திய கிழக்கு அல்ல. அதை நாம் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி என்ன இருந்தாலும் அமெரிக்கா அங்கே ஆட்டம் போடுவது கொஞ்சம் கஷ்டம்தான். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கெஸ்பியன் வளைகுடாவில் இருந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விமானம் வந்து இறங்குகிறது. அது
TU 1232 PU என்கின்ற ஒரு அந்திம கால விமானம். அதனுடைய பெயர் நான் சொல்வதில் சில தவறுகள் இருக்கலாம். அந்த விமானத்தில் அதில் ரெடார் கருவிகளால் தாக்க முடியாத அந்திம காலத்தில் அணுசக்தி காலங்களில் நேரடியாக உட்கார்ந்து கொண்டு நாட்டின் உச்சபட்ச தலைவர் ரஷ்ய தலைவர் புட்டின் தொலைத்தொடர்புகள் மூலம் நாட்டை வழிநடத்தலாம் என்கின்ற டூம்ஸ்டே விமானம் அங்கு வந்து இறங்கி இருக்கிறது. அது டூம்ஸ்டே விமானம் அங்கே வந்து இறப்பதன் காரணம், இந்த டூம்ஸ்டே ரஷ்யாவினுடைய விமானம் டெஹ்ரானுக்கு ஏன் வந்தது, அந்த டூம்ஸ்டே விமானத்தில் வந்த தலைவர்கள் யார், அவர்களை யாரை சந்தித்தார்கள், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. கஸ்பியன் வளைகுடா வழியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். கஸ்பியன் வளைகுடாவும் ரஷ்யாவையும் ஈரானையும் இணைப்பது இதில் ஒரு 5 நாடுகள் தான். அசர்பைஜான், ரஷ்யா, ஈரான், துருக்கமிஸ்தான், கஜகஸ்தான். இத்தனை நாடுகள் மட்டும்தான் அது கடல்வழி. மற்ற எந்த அமெரிக்கர்களோ யாரோ யூரோப்பியர்களோ உள்ளே செல்ல முடியாது. அவர்கள் வந்து இறங்கி யார் வந்தார்கள் என்ற செய்தி தெரியவில்லை. அவர்கள் எங்கிருந்து ஆலோசனை நடத்துகிறார்கள் என்ற செய்தி சர்வதேச நாளிதழ்கள் வருகிறது. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சொல்லிவிட்ட ப்ரொக்ளமேஷன் பிரகடனம் செய்து விட்டார்கள், நாங்கள் நேரடியாக ஈரானுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போகிறோம் என்பதுதான் இந்த டூம்ஸ்டே விமானம் அங்கு வந்து இறங்கியதனுடைய காரணம். அதை பற்றிய மற்றொரு தகவல் இல்லை. இப்போது நீங்கள் கேட்ட மத்திய கிழக்கில் பஹ்ரைன் காலி செய்யப்பட்டு விட்டது. இனி பஹ்ரைனிலே ரொம்ப சிக்கல் தான். அதே போன்று சவுதி அரேபியா, யுனைடெட் ஜபல் அலி போர்ட், குவைத்தில் இருக்கக்கூடிய அல்மினா, இப்படி எல்லாவற்றையும் விட பாதுகாப்பு ஓரளவுக்கு இருந்த ஜொர்டானில் இருந்தக்கூடிய அஷ்ராக் தளம், ஜொர்டானில் அஷ்ராக் தளம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தாக்குதல்களை அவர்கள் எங்கிருந்து நடத்தினார்கள் என்று சொன்னால் இந்த தளங்களில் இருந்துதான். ஒரே ஒரு விவகாரத்தில் அமெரிக்க கப்பல்களில் இருந்து ஏவுகணைகளை வீசினார்கள். அஷ்ராக்கை அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். குவைத், பஹ்ரைனுடைய தளங்களில் இருந்துதான் ஈரானை அவர்கள் தாக்கியிருந்தார்கள். ஈரான் கடுமையான தாக்குதல்களை கொண்டு இனி அது செயல்பட முடியாது. அமெரிக்காவுடைய ராணுவம் நிலைகள், அமெரிக்காவுடைய ரெடார் சிஸ்டம், திருப்பி சொன்னால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிவிட்டது. பேட்ரியாட் சிஸ்டம் சரி, தாட் சிஸ்டம் சரி, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே காலியாகிவிட்டது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் அஷ்ராக் தளத்தை காலி செய்து இதெல்லாம் காலி செய்த பிறகு மீண்டும் அவர்கள் அங்கே உருப்படுவது கஷ்டம். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய கொள்கை அழிந்தாலும் இவர்களை அழிக்காமல் நாங்கள் விடப்போவதில்லை என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அதை போன்று நீங்கள் பாருங்கள், ஏமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே ஒரு போர் நிலை இப்பொழுது வலுவாகி இருக்கிறது. அடுத்த தாக்குதல், அடுத்த நிலை, அமெரிக்கா இவ்வளவு இழந்த பிறகு அமெரிக்காவிலே அவர்களுக்கு எதிரான குரல் வருகிறது. 1.5 ட்ரில்லியன் கேட்கிறது பெண்டகன், எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று பெண்டகன் கேட்கிறது. ஆனால் கொடுக்க மறுக்கிறது அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க செனட் மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரதிநிதித்துவ சபை மற்றும் டெமோக்ராட்ஸ். அமெரிக்க அதிபர் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை, அவருக்கு அந்த கவலையும் இல்லை. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் அவருக்கு எதிராக பேசியது நான் இந்த செவியிலே உங்களுக்கு முதலாவதாகவே சொல்லி இருக்கிறேன். அவரை பொறுத்தவரை காலை ஒன்று மாலை ஒன்று என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரோடு ஆதரவாக டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கிறார், ஜேடி மைக்ரோ ரூபியோ இருக்கிறார். இப்படி பெரிய யூத லாபியிலே அமெரிக்க சிக்கி தவிக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மத்திய தரைக்கடலில் பஹ்ரைன், குவைத், கத்தர், அல் உதீத் தளம் முழுமையாக அடிக்கப்பட்டு விட்டது. தலைவர் இறந்திருக்கிறார். அதற்கு ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை போய் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி வந்து உடனடியாக அமெரிக்க தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் சார்பாக மத்திய கிழக்கு மக்களுக்கு, ஜோர்டானுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. மக்களே, உங்களின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. மக்களே, உங்கள் நாட்டினுடைய அரச தலைமை அமெரிக்கர்களை இங்கே வைக்கும் வரை அமெரிக்க தளங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று கத்தருக்கும் ஜோர்டானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவர்கள் பொதுவாக ஒரு பிரேரணை, ஒரு அறிவிப்பானை வழங்கியிருப்பது இப்போது அங்கு பல சிக்கலான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி வரும் நாட்கள் மத்திய கிழக்கு சமாதானமாக இருக்காது. வரும் நாட்களில் அமெரிக்காவினுடைய கால் பதிப்பு அங்கே குறைவுமா, இல்லது இன்னும் படுகொலை அரசியல்களும் நிதானம் இல்லாத போக்கும் மனிதனத்திற்கு விரோதமான ஆட்சியாளர்களும் களமாடுவார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அக்டோபரிலே இஸ்ரேலிலே தேர்தல் வருகிறது. நவம்பரிலே அமெரிக்காவுடைய மாகாணங்களுக்கான இடைத்தேர்தல் நடைபெற போகிறது. பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் ஒரு ஆபத்தான ஒரு காலம் வரும். அதற்கான வாய்ப்பே இல்லை.
நேற்று கூட அவரை வச்சு வெட்கக்கேடு வெளியே போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் நெசட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடந்து அவர் அசிங்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டார். அவருடைய கூட இருக்கக்கூடிய பெசலில் சுமோட்ரேஜ், பென் கேவீர், இப்படி போன்ற இதாமர் பென் கேவீர் போன்றவர்கள் மட்டும்தான் வலதுசாரிகள் ஆட்சி நடக்கிறது. ஆக இந்த மாதிரி ஒரு களச்சூழ்நிலையில் ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியமில்லை என்றாலும் அவர்கள் விரும்புவது ஆட்சி மாற்றத்திற்கு தான். கற்கு தீவிலே உள்ளே இறங்குவது உயிர் பலியினால் தான் பயப்படுகிறார் அமெரிக்கர்கள். ஆகவே இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இந்த அளவிற்கு அமெரிக்கா தனித்துவமாக சுயாதீனமாக ஒரு தாக்குதலை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி அங்கே எழுகிறது. ஆனாலும் தாக்குதல்கள் ரெண்டு தரப்பிலுமே நான் சொன்னது அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கிலே இனி இருக்க முடியாத அளவுக்கு இனி எங்கேயுமே கிடையாது. எல்லாத்தையுமே காலி செய்து விட்டார். தான் போகணும். அந்த மத்திய கிழக்கு மீதான இந்த தாக்குதல் என்பது அங்கிருக்கக்கூடிய மத்திய கிழக்கிலே அதிகளவான வேலைகளுக்காக செல்லக்கூடிய உறவுகள் இருக்கின்றார்கள். அதிகளவானவர்கள் வேலைகளுக்காக இன்று வரைக்கும் மத்திய கிழக்கை நம்பி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் தன்மை என்பது அங்கிருக்கக்கூடிய பொருளாதார இலக்குகளை முற்றாக அழித்து விடுமா, அல்லது அதிலும் ஏதாவது வரையறைகளை வைத்திருக்கின்றதா ஈரான் தாக்குதல் மேற்கொள்ளுகின்ற போது? இல்ல, ஈரானுக்கு மத்திய கிழக்கில் இந்தியர்களை பற்றியோ இலங்கை மக்களை பற்றியோ தென்கிழக்காசியாவில் வரக்கூடிய பெரும் சமூகத்தை பற்றியோ ஈரானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரானை பொறுத்தவரை அவர்களுடைய நாடு, அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய சுய கௌரவம், அவர்களுடைய இறையாண்மை, சாவரின் இதுதான். ஆனால் உண்மையிலே பாதிக்கப்படுவது யார்? மத்திய கிழக்கில் இன்று வரைக்கும் சமாதானத்தோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளாக இருந்தது. உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய பொருளாதாரத்தில் 15% மேல் மிக அதிகமான பொருளாதாரத்தை கொண்டுவது சுற்றுலா. அந்த சுற்றுலா கிட்டத்தட்ட முடங்கப்பட்டு விட்டது. 2030 பெரும் திட்டம் வைத்திருந்தார்கள். ரியாதில் மலைகளை குடைந்து காடுகளை குடைந்து ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்திற்கும் இந்த போரினால் இன்றைக்கு சிக்கல் உண்டாகிவிட்டது. எங்கே? சவுதி அரேபியாவும். இப்பொழுது அந்த நாடுகள் எல்லாம் ஒரு முடக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்தியாவுக்கு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 பில்லியன் அளவிற்காக வருமானம் வரும். இந்தியாவிலே கேரளாவில் இருக்கும் மலையாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள், தெலுங்கானா, கர்நாடகா, வட இந்திய சமூகம் அந்நிய செலவாணியை இன்னைக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவில் ஈட்டு தந்திருக்கிறது. இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு பெரிய ரெசஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம், இந்தியாவிலே இன்றைக்கு அந்நிய செலவாணிகள் வருகை குறைந்திருப்பதும், இந்திய பணத்தின் மதிப்பு சர்வதேச அளவில் செயலிழந்து போய் ஒரு சிக்கியூரிட்டாக போயிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு 97 ரூபாய் ஆகிறது. விளைவு என்ன? இந்தியாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தங்கத்தை வாங்காதீர்கள் என்று தடை உத்தரவு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லாதீர்கள், அதிகம் சுற்றுலா போகாதீர்கள், தங்கத்தை வாங்காதீர்கள், எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்படியெல்லாம் நிறைய உத்தரவை பிரதமரே இருக்கிற அளவுக்கு இந்திய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது. காரணம், இந்தியா ஒரு மேனுபேக்சரிங் பொருளாதாரம் அல்ல, சர்வீஸ் ஓரியன்ட் பொருளாதாரம். சைனா ஒரு மேனுபேக்சரிங் பொருளாதாரம். இந்தியா ஒரு 10 ஆண்டுகளாக இதைத்தான் சொல்ல. இதே நிலைமை இங்கே இருக்கிறது என்றால் இலங்கைக்கு கேட்க வேண்டுமா என்ன? $4.2 டிரில்லியன் கொண்டிருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்திலே இவ்வளவு பெரிய சரிவு இருக்கிறது என்றால், இலங்கை போன ஒரு சின்ன குட்டி நாடு ஒரு 10 பில்லியன் 100 பில்லியன் அளவுக்கு தான் அந்த நாட்டுடைய ஜிடிபி. இந்தியாவுடைய ஜிடிபி என்ன? 400-500 டிரில்லியன் டாலர். $4 டிரில்லியன் மேல் இருக்கக்கூடிய இந்திய ஜிடிபி. இந்திய ஜிடிபி இவ்வளவு பெரிய தேசமே உருக்குலைந்து போகக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால், மத்திய கிழக்கு இன்னைக்கு ஒரு பெரும் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது. அவரிடத்தில் பணம் கையிருப்பு இல்லை, அவரிடத்தில் தொழில் இல்லை. இப்பொழுது போக்க போகிறது செங்கடலிலே அடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ ஹவுதிகள் வரப்போகிறது. அது வந்தால் நிலைமை இன்னும் படுமோசமாக ஆகும் என்பதுதான் தெரியவில்லை. இது எப்படி விட போகிறது? எனக்கு கண்ணு கட்டி தர சமாதானத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் இன்னைக்குள்ள களச்செய்தியாக இருக்கிறது. மிக முக்கியமான நேரத்தில் பல விடயங்கள், குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்ட நிலைமைகள், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுக்கள் என்பது அல்லது அமைதி போக்கு என்பது கண்ணுக்கட்டிய தூரம் வரை இல்லை என்கின்ற மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் வெளியிட்டிருக்கின்றீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற வாரம் இந்த நிலைமைகள் மாற வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் உலகில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளிலும் அந்த எதிர்பார்ப்போடு பெருமதிமிக்க நேரத்தில் நம்மோடு இணைந்து கொண்டு பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில்
நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.